ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான எலெக்ஷன் சம்பந்தமான தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே சீரிஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்குள்ளே அடக்க முடியாது. ஓகேவா? கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக்ன்றதுனால தான் ஒரு எலாபரேட்டாக ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நியூஸ் சேனல்லே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளை வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது என்னென்ன சட்டமன்ற தொகுதின்னு போடும்போது சில சட்டமன்ற தொகுதியோட பேர் வரும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் தனி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இவங்கள தனித்து நிற்கிறாங்களா இல்லை தன்னிச்சையாக நிற்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஓகே, ஆனால் ஒரு கட்சி சார்பாக நின்றுருப்பாங்க. அந்த தனி அப்படின்னா என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படின்ற முறை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த தனின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி தொகுதி. ஓகேவா? அது தனி தொகுதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக. ஓகேவா? ஸோ அந்த காலத்திலே ஒதுக்கப்பட்ட அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்குண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இந்த தனி தொகுதின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உருவானதில்லை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடியே இதனுடைய வரலாறானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அது ஒவ்வொரு நபருக்காக வழங்கப்பட்டு இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதியாக மாறி இங்கே வந்து நிற்குது. சரிங்களா? ஸோ அதனுடைய வரலாறு எங்கே ஆரம்பிச்சிது, எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சுன்றது தான் நம்ம வந்து பார்த்தோன்னா முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தனி தொகுதினா என்ன, பொது தொகுதினா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோன்னா முழுசாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொது தொகுதி அப்படின்னும் போது பொது பிரிவினர், அதாவது எல்லா வகுப்பினரும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்குண்டான தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதி. அந்த அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பை சார்ந்த நபர் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனால் தனி தொகுதி அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒன்று எஸ்சி பிரிவினர் அல்லது எஸ்டி. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர் அல்லது பழங்குடியினர், இவங்க நபர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டியிட முடியும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தனி தொகுதியும் போது எஸ்சிஆர் எஸ்டி நபர்கள் மட்டும்தான் நிற்க முடியும். மற்ற தொகுதிகளில் எல்லா நபருமே நிற்கலாம். ஓகே, எல்லா நபரும் நிற்கக்கூடியது பொது தொகுதி. இவங்க 2 பேரும் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தனி தொகுதின்ற முறை இது எப்படி வந்து பார்த்தோன்னா நாம் வந்து பெற்றோம் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் வந்து நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1909 நோக்கி போனால் தான் இதுக்குண்டான விஷயத்தை அந்த ஆர்ஜின்றதை அப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கொண்டு சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அதாவது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? மிண்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வைஸ்ராய், மார்லி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய செயலர். இவங்க இருவருடைய முயற்சியால் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இதை மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். இது 1909 வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி. ஓகேவா? இந்தியர்களுக்கு நிறைய சலுகை வழங்கிய சட்டம் இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தான். ஓகேவா? அதாவது இது என்ன மாதிரியான விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒதுக்கிட்டாங்க, முஸ்லீம்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல முஸ்லீம்கள் மட்டும் தான் நிற்க முடியும். அதே மாதிரி அந்த முஸ்லீமுக்கு மற்ற முஸ்லீம்கள் தான் ஓட்டு போட முடியும். ஓகே, அப்போ வழங்கப்பட்ட முறை அப்படி தான். ஒரு தொகுதியில் அந்த முஸ்லீம் நிற்கிறார் அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட யாருன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த தனி தேர்தல் முறை அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதை தனி வாக்காளர் தொகுதி. ஓகேவா? எந்த சமூகத்தை சார்ந்த வாக்காளர்களோ அந்த சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் வந்து பார்த்தோன்னா அந்த சமூகத்தை சார்ந்த வாக்காளர் தான் ஓட்டு போட முடியும். முஸ்லீமுக்கு முஸ்லீம் தான் ஓட்டு போட முடியுன்ற முறையை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு முதல் தனி தொகுதி வழங்குறாங்க. இப்போ தான் வந்து அந்த தனி தொகுதின்ற கான்செப்டே உள்ளே வர ஆரம்பிக்குது. ஆனால் அப்போ அது தனி தொகுதி கிடையாது, அதாவது தனி தேர்தல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதாவது தனி வாக்காளர் தொகுதி. தனி வாக்காளர்னா முஸ்லீம் வாக்காளர் மட்டும்தான் அங்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி. சரிங்களா? முஸ்லீமுக்கு ஓட்டு போடுவாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை 1919 கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த சட்டத்தின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு அப்படின்ற ஒரு இந்திய செயலர், செம்ஸ்போர்ட் அப்படின்ற வந்து பார்த்தா இந்திய வைஸ்ராய். ஓகேவா? சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முஸ்லீம் கொடுத்தாங்களா, இங்கே சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர் போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த தனி தொகுதி அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதன்படி தான் படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஆனால் இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக, அதாவது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்துவர் கொடுத்துருக்காங்க, சீக்கியர் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலோ இந்தியர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கல. ஏன்னா இந்தியாவில் தானே இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல. ஓகேவா? ஆனாலுமே என்னாச்சுன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவிலும் ஒரு சிலப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சலுகையோ அரசாங்க செயல்பாடுகளோ அரசாங்க பதவிகளோ எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? அது அரசியல்ல அவங்களால ஈடுபட முடியாம போச்சு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாராலுமே அறியப்பட்ட, இப்போ நாம் அறியக்கூடிய இந்திய அரசமைப்பின் தந்தையா சொல்லக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? ஸோ அவருடைய சீரிய முயற்சியால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க போகுது. ஓகே, அது என்னத்தை பார்க்கலாம். அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் அந்த காலத்தில், எந்த காலத்தில் அப்படின்னா 1932 காலகட்டத்தில் வந்து ராம்சே மெக்டொனால்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய, அதாவது பிரிட்டிஷ் பிரதமர், அதாவது இங்கிலாந்து பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா 1930 காலகட்டத்தில் வந்து வட்டமேசை மாநாடுகள் நடத்துறாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே, மொத்தம் 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்கும். அதில் 2 வட்டமேசை மாநாடுகள் முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு அப்படின்ற ஒரு ஒரு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. அதான் என்ன சொல்றேன்னா வகுப்புவாத பிரதித்துவ அறிக்கை அல்லது வகுப்புவாரி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அறிவிக்கைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் போய் வாதிட்டுவார். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக என்ன பண்ணுறாங்க, தனி தேர்தல். அவங்களுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எல்லாருக்கும் தனி தேர்தல் கொடுக்குறோமோ அதில் இந்தியர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சப் கிளாஸாக போயிட்டு SC ST மக்களுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசுகிறாரு. அதன் மூலமாக அந்த ஒரு தனி தொகுதின்ற கான்செப்டையும் வாங்கிட்டு வராரு. அந்த அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கை வெளியாகும் போது இதை எதிர்த்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் மேற்கொள்றாரு. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திகள் போவார். அந்த மாநாட்டு தோல்வியின் முடிவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து ரிட்டர்ன் வந்துடுவார். ரிட்டர்ன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சிருவாங்க. சிறை பிடிச்சி ஏரவாடா சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏரவாடா சிறையில் சாகும் வரை உண்ணாவிரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடாரு. ஓகேவா? அது வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா INC தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறிடும். என்ன இப்படி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மகாத்மா காந்தியோட உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கும் மகாத்மா காந்தியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு பேச்சுவார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 24, 1932 பூனா நடக்குது. மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூனா, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூனாவில் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. அதுக்கு பார்த்தா அது பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு நடக்குதுன்னா B.R. அம்பேத்கர் அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியுடைய சில கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் உடன்படுறார். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்தியர்களுக்குள்ளே பிரிவினை வேண்டாம். ஓகேவா? இது ஆங்கிலேயுடைய ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. இந்த மாதிரி அவங்க தனி தொகுதி கொடுக்கறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா நம்மளை பிரித்தாளணும் தான். இன்னும் கொஞ்சம் காலம் ஆளுறதுக்காக தான் இந்த பிரிவினையே கொடுக்குறாங்க. நாம் ஒன்று சேர்ந்தா அவங்களை காலி பண்ணிடும். ஸோ இது நம்ம வந்து ஒற்றுமையை பிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியர்களுக்குள்ள வேறுபாடு வேண்டாம் அப்படின்றத முன்மொழிகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கூடுதல் இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தும் போது ஸோ ஓகே நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, இன்னும் கூடுதலாக தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அம்பேத்கரோட வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்கிட்டு இதில் வந்து சைன் பண்ணுறாங்க. அதன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 71 இடங்கள் தான் கிடைச்சிருந்து. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த தனி தேர்தல், அந்த தனி தொகுதி கைவிட்டு பொது தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை கையெழுத்துறாங்க. இதன் மூலமா 140 இடங்கள் அதிகமாக தான் கிடைக்குது. சரியா? இது மூலமா ஒரு சிறப்பான விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த தனி தேர்தல் அப்படின்ற கான்செப்ட், அதாவது தனி வாக்காளர் தொகுதி அப்படின்றது தனி தொகுதியாக மாறுது. அப்போதான் எப்போ இந்த பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் மாறுது. சரிங்களா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய 1935 அந்த இந்திய அரசு சட்டத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து தனி தொகுதின்ற கான்செப்ட் தான் ரன் பண்ணிட்டு வராங்க. இது வந்து சுதந்திரத்து வரைக்கும் நடந்தது, சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபஸ்ட்டு ஏற்று நினைக்கிறாங்க. அப்படி ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா அதில் யார் கிங்காக நம்ம இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை சட்டமாகவே நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, நாம் இல்லாத போது, இப்போ நாம் இருக்கும்போது போராடி வாங்கி கொடுத்துரும், நாம் இல்லாதப்போ இந்த சட்டம் வந்து பார்த்தோன்னா யாரும் மாற்ற வேலை இருக்கணும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்திலே இதுக்குண்டான விதியும் என்ன பண்ணுறாரு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக அரசியலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 விதியை நச்சுன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேவா? என்ன பார்த்தோன்னா ஆர்டிகல் 330 இது என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களவையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர், ஓகே, அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு உண்டான ஒதுக்கீடு, அதாவது மக்களவையில் அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தணும். இது வந்து ஆர்டிகல் 330. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 332 அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அனைத்து மாநில சட்டமன்றங்களில், ஓகேவா, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டு முறையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் 330, சட்டமன்றங்களில் 332 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ஆர்டிக்கல் வைஸ் வரக்கூடியது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1951 எலெக்ஷன் நடத்துவாங்க, 52 நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தேர்தலுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதி இருக்குது, ஒரு மாநிலத்திலேயோ ஒரு லோக்சபாலேயோ ஒரு டோட்டலாக இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து தனி தொகுதியாகவே கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்சபாவும் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியில் மொத்தம் 543 தொகுதியில் 84 தொகுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்குறாங்க. ஓகேவா? 47 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்குறாங்க. 84 தொகுதி வந்து எஸ்சி, 47 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்குறாங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தனி தொகுதி இருக்குது, அதாவது மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து 39 எம்பி சீட் இருக்கா, அந்த 39ல் 7 சீட் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஓவரால் இந்தியாவில். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 234 தொகுதி இருக்கா, அந்த 234 தொகுதியில் 46 தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, தனி தொகுதிகள். ஓகேவா? அந்த 46 தனி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு 44 தொகுதியும் எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதி, சேந்தமங்கலம், ஏற்காடு, இந்த 2 தொகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்குறாங்க. மொத்தமாக அந்த 46 தொகுதி லிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி தொகுதிக்கு உண்டான வரலாறு. சரியா? இப்போ இருக்கிற இந்த 46 தனி தொகுதி உருவாத்துக்கு காரணம் கிட்டத்தட்ட 120 வருஷ வரலாறு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிருந்து தான் உருவாச்சு. கண்டிப்பாக இது சமமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம செப்பரேட் பண்ணி படிக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் எலெக்ஷன் சம்மந்தமான விஷயத்தில் தனித்தொகுதி சம்பந்தமான விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள். தேங்க்யூ.